Hi friends, இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 6.6 10th ஸ்டாண்டர்டுக்கு நேற்று வந்து 6.5 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 6.6லேருந்து 6.10 வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் தட் சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ சீக்கண்ட்டுனா என்ன அர்த்தம்? 1 பை காஸ். நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ சீக்கண்ட்டுக்கு பதிலாக இந்த தண்டை 1 பை காஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க. பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ இந்த காஸ் தீட்டா வந்து 1 பைன்றதுனால இது கீழே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு எப்படி வரும்னா 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா கீழே வருதுனால சைன் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் போனால் கஷ்டப்படாதீங்க. இந்த ரெண்டு டேர்மில் பாருங்கள், இங்கே சைன் தீட்டாவும் இருக்குது காஸ் தீட்டாவும் இருக்குது. ஆனால் இந்த தண்டை வெறும் காஸ் தீட்டா மட்டும் இருக்குது. அப்போ இதை வந்து கீழேயும் மேலேயும் சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணும். இன்டூ சைன் தீட்டா அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா 1 அப்படியே தான் இருக்கும். 1 மைனஸ் சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு இது போட்டால் போதும். ஸோ காஸ் தீட்டா வந்துருச்சு. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா இது ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்குங்களா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறாங்க. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துடுறாங்க. பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த காஸ் ஸ்கொயருக்கும் இந்த ஒரு காஸ் தீட்டா போயிடும். மீதி என்ன இருக்குன்னா காஸ் பை சைனுன்னு இருக்கும். சைன் பை காஸ்னா டேனு, காஸ் பை சைன்னா காட் தீட்டான்னு வந்துடும். ஸோ அதுதான் இந்த 6.6ஓட எக்ஸாம்பிளோடைய ஆன்சர். ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு 6.7 எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரூவ் தட் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. இந்த மாதிரி சைன் ஸ்கொயர் ஏக்கும் காஸ் ஸ்கொயர் ஏக்கும் நடுவில் எந்த சிம்பிளும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சுக்கோங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பிக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னா இது என்ன அர்த்தம்னா மல்டிப்ளைல இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த இடம் வந்து இன்டூ அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இதை பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிச்சுக்கிறோன்னா சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பியும் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி இது இருக்குது பார்த்தீங்களா? சைன் ஸ்கொயர் ஏல இங்கே சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி இருக்குல்ல, இந்த எத்தாண்ட இருக்கிற சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி அது ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பியும் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பியும் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக குரூப் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்கிறதுல. ஸோ இந்த ரெண்டு இடத்துல பாருங்கள், இங்கேயும் இங்கே சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கேயும் சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஸோ காமனாக சைன் ஸ்கொயர் ஏ வெளில எடுத்துருங்க. காமன் அவுட் பண்ணுறதுன்னா அதை டிவைட் பண்ணுறதுன்னு மாதிரி கான்செப்ட் அது. ஸோ வெளியில் போயிடுது. வெளில போயிட்டா இந்த எத்தாண்ட காஸ் ஸ்கொயர் பி மட்டும் இருக்கும், இந்த எத்தாண்ட சைன் ஸ்கொயர் பி மட்டும் இருக்கும். ஏன்னா சைன் ஸ்கொயர் ஏ வெளில போயிடுச்சு. அதே மாதிரி இதில் காமனாக காஸ் ஸ்கொயர் ஏவை இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் ஏவும் இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் ஏவையும் காமன் அவுட் பண்ணுறாங்க. காமன் அவுட் பண்ணால் என்ன ஆகும்னா ரிமைனிங் இருக்கிற சைன் ஸ்கொயர் பியும் காஸ் ஸ்கொயர் பியும் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் அதாவது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. அதாவது நம்ம படித்தோம்ல சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அந்த கான்செப்ட் இங்கே கொண்டாந்துடுறாங்க. இங்கே ரெண்டுமே பியில் இருக்கிறதுனால சைன் ஸ்கொயர் ஏ பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1 இங்கே மாறிடுது. இந்த சைன் ஸ்கொயர் ஏ அப்படி இருக்குது. இந்த இடத்துல என்ன மாறுதுன்னா சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1 அப்படின்ற கான்செப்டில் வருது. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் ஸ்கொயர் ஏ இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் ஏ தான் இருக்கும். இந்த சைன் ஸ்கொயர் ஏவும் இந்த காஸ் ஸ்கொயர் ஏவும் காமனாக வெளில வந்துடும். வெளில வந்துச்சுன்னா நமக்கு ஈக்குவல் டு 1 வரும். இங்கே புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது.
ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து ஈக்குவல் டு ஒன்னுன்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் நமக்கு ஒன்னு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது cos theta plus sin theta equal to root 2 cos theta. Then prove cos theta minus sin theta equal to root 2 sin theta. இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி தான் இது ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த ஆன்சர் இங்கே வரணும். இப்போ பார்ப்போம். முதல்ல cos theta plus sin theta equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறாங்க. இங்கே எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணுறாங்க ரெண்டு சைடுமே, லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்ட் ரெண்டுத்தையுமே ஸ்கொயரிங் போத் சைடு பண்ணால் என்ன ஆகும்னா இது காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா அதை ஹோல் ஸ்கொயராக மாறிடும். இது ரூட் 2 வந்து ரூட் 2வும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகத்தில் வரணும். a + b த ஹோல் ஸ்கொயர் ரொம்ப வருஷமாக நம்ம படிச்சுன்னு இருக்குது. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே ஞாபகத்துக்கு வரணும். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, a ஸ்கொயருக்கு பதிலாக இந்த தண்டை என்ன இருக்குன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. அப்போது a ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, இதுதான் இந்த தண்டை வந்திருக்கு. ஸோ அது ஈக்குவல் டு இந்த 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாவாண்ட வந்திருக்கு. உங்களுக்கு ஆஸ் பர் ஃபார்முலா பிரகாரம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஐடென்டிட்டி போடாமல் இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவை இதை வந்து இந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கிறாங்க. எப்படின்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இது ரெண்டுமே அந்த சைடு போயிடுது. ஸோ 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாலேருந்து ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா போயிடுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும், இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா ஞாபகம் வரும். ஸோ அதோடைய ஆன்சர் என்னது? a + b இன்ட்டு a - b. இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டெப்பு பிரகாரம் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்றத அப்ளை பண்ணுறாங்க. இது ஏவா எடுத்துக்கிறாங்க, இதை பியா எடுத்துக்கிறாங்க, a + b a - bன்னு எழுதிட்டாங்க. ஈக்குவல் டு இந்த 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குல்ல, இது இருக்குல்ல, அதை கீழே எடுத்துகிட்டு போயிடுறாங்க டினாமினேட்டருக்கு. இந்த சைடில் டினாமினேட்டருக்கு கீழே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த தண்டை அந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படியே நிற்கும். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா கீழே காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டான்னு வரும். இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரூட் 2 காஸ் தீட்டா. அதை இங்கே அப்ளை பண்ணுறாங்க. மேலே சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. இந்த காஸ் தீட்டாவுக்கும் இந்த காஸ் தீட்டாவும் இந்த காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே 2/√2 சைன் தீட்டா இருக்கும். இந்த 2வையே என்ன பண்ணுறாங்கன்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு ரூட் 2ல் ஒரு ரூட் 2 கேன்சல் ஆகிடுது, மேலே ஒரே ஒரு ரூட் 2 இருக்குது. அதுதான் இந்த தண்டை ரூட் 2 சைன் தீட்டான்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 6.9. 6.9ல் என்ன கொஸ்டின்னா cosecant theta minus sin theta into secant theta minus cos theta into tan theta plus cot theta equal to 1. இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்க்கு நடுவுலையும் இன்டூன்னு அர்த்தம். அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், ஆனால் இதில் தான் தப்பு பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து cosecant thetaனா நமக்கு நல்லாவே தெரியும், 1/sin. ஸோ cosecant thetaவை 1/sinன்னு எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி secant thetaவை 1/cosன்னு எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி tan thetaவை sin/cos, cot thetaவை cos/sin அதோடைய ஒரிஜினாலிட்டியில் எழுதிக்கிறாங்க. எழுதிட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்சிஎம்னா இந்த சைன் தீட்டா எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 அப்படியே வந்துடும், மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும், டிவைடட் பை சைன் தீட்டா. இங்கே என்ன ஆகும்னா இந்த காசு இங்கே மல்டிப்ளை ஆகிடும்.
ஸோ இந்த தண்டை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இங்கே ரெண்டுமே வந்து சைன் டீட்டா காஸ் டீட்டாவில் இந்த சைன் டீட்டாவை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த காஸ் டீட்டாவை எடுத்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு வந்துடும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானா நமக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் டீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டானா சைன் ஸ்கொயர் டீட்டா. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இது எல்லாமே ஐடென்டிட்டி தான், போட்டாச்சு. அப்போ நமக்கு என்ன வரும்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் போயிடும், இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் போயிடும், நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வந்துடும். இது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட், ப்ரூவ் தட் சைன் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 2 கொசிகண்ட் ஏ. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஏன் எல்சிஎம் எடுக்கணும்னா 1 ப்ளஸ் காஸ் ஏன்னு இருக்குது, இங்கே 1 மைனஸ் காஸ் ஏன்னு இருக்குது. ஸோ 1 மைனஸ் காஸ் ஏவால் இந்த சைன் ஏவை மல்டிப்ளை பண்ணணும். இதை எடுத்து இங்கேயும் இதை எடுத்து இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், கீழே வந்து ரெண்டு டேர்மையும் அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிக்கணும். ஸோ இது இங்கே மல்டிப்ளை ஆகுது, சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏன்னு மல்டிப்ளை ஆகுது. சைன் ஏ இன்ட்டு 1னா நமக்கு சைன் ஏ, sin a into cos a na sin a cos a, sin a into 1 na sin a, திருப்பி sin a into cos a na sin a cos a, divided by இது a plus b a minus b. இந்த ஃபார்முலா பாருங்க அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகுது, கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த கான்செப்ட் வந்துடும். ஸோ இந்த தண்டை a இருக்கிற இடத்துல 1 இருக்கு, b இருக்கிற இடத்துல cos இருக்கு. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு மாறிடும். ஸோ டிவைடட் இங்கே என்ன ஆகும்னா மேலே வந்து இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸில் இருக்குது, இங்கே இருக்கிற சைன் ஏ காஸ் ஏ மைனஸில் இருக்குது, அது போயிடும். ஸோ இந்த தண்டை ஒரு சைன் ஏ, இந்த தண்டை ஒரு சைன் ஏ இருக்குது, மொத்தமாக 2 சைன் ஏ இருக்குது. அதுதான் இங்கே 2 சைன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதியிருக்காங்க. ஸோ 1 மைனஸ் காஸ் டீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் டீட்டா, அந்த கான்செப்ட் இங்கே வந்திருக்கு. ஸோ 2 சைன் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ, இந்த ஸ்கொயருக்கும் ஒரு சைனுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன ஆகும்னா நமக்கு எப்படி இருக்கும்னா 1 பை சைன் ஏ இப்படி இருக்கும், முன்னாடி 2 இருக்கும், 2 இன்ட்டு 1 பை சைன் ஏன்னு இருக்கும். ஸோ அப்போ 1 பை சைன் ஏனா கொசிகன் டீட்டா, ஸோ 2 இருக்கிறதுனால 2 கொசிகன் ஏன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். 5 எக்ஸாம்பிள் நடத்தியிருக்கேன், இதில் ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட்.